நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் நாட்டின் மாணவர் சக்தியும் இளைஞர் படையும் வீதியில் இறங்கினால் மண்டியிட்டே ஆக வேண்டும் என்பதை இந்த காக்ரோச் ஜனதா கட்சியின் போராட்டம் நிரூபித்திருக்கிறது. நாடு முழுவதும் ஏழை எளிய நடுத்தர வர்க்க மாணவர்களின் மருத்துவ கனவை நிர்ணயிக்கும் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாகவும் ஆள் மாறாட்டம் நடந்ததாகவும் புகார்கள் விஸ்வரூபம் எடுத்தன. அதன் விளைவாக கடந்த 20ஆம் தேதி டெல்லியில் நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதியான முறையில் பேரணி சென்ற மாணவர்கள் மீது துணை ராணுவ படையும் காவல்துறையும் தாக்குதல் நடத்தின. மாணவர்கள் மீது தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தாக்கிய சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மாணவர்கள் தாக்கப்பட்டதை எதிர்த்தும் கல்வி அமைச்சர் உடனடியாக விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் ஜூலை 21 அன்று பிரதமர் மோடியின் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்று வீதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை கைது செய்தது அரசியலில் பெரும் அலையை ஏற்படுத்தியது. மாணவர்கள் மீது டெல்லி போலீஸ் நடத்திய தடியடி வீடியோக்கள் வைரலான மறுகணமே இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளங்கள் ஸ்தம்பித்தன. மில்லியன் கணக்கான இளைஞர்கள் #all eyes on ஜந்தர் மந்தர் என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்து உலக அரங்கிற்கு வெளிச்சம் போட்டு காட்டினர். வெறும் சோசியல் மீடியா போஸ்டோடு நின்று விடாமல் ஹூமா குரேஷி, சாகிப் சலீம் போன்ற நட்சத்திரங்கள் நள்ளிரவு 2 மணிக்கு நேரடியாக ஜந்தர் மந்தருக்கே சென்று மாணவர்களோடு தோளோடு தோள் நின்று அணிவகுத்தனர். டெல்லியில் வெடித்த இந்த போராட்டத்தின் எதிரொலியாக சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இணைந்து பெருந்திரள் காத்திருப்பு போராட்டத்தில் களமிறங்கின. இந்நிலையில் மாணவர்களின் எதிர்காலமும் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையும் தான் எனக்கு முக்கியம் என உருக்கமாக குறிப்பிட்டு ராஜினாமா கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பிவிட்டு ஒதுங்கினார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். பதவி விலகு, பதவி விலகு. ஊழலுக்கு காரணமான தர்மேந்திர பிரதானே, பதவி விலகு, பதவி விலகு. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய செய்தி வெளியான மறுகணமே டெல்லியிலும் எழும்பூர் மைதானத்திலும் கொண்டாட்டம் அனல் பறந்தது. கரப்பான் பூச்சி கட்சி ஆதரவாளர்களும் மாணவர் அமைப்பினரும் தாளங்கள் முழங்க மைதானத்திலேயே இறங்கி போட்ட குத்தாட்டம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உற்று நோக்க வைத்தது. 20 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் இது அநீதிக்கு எதிராக இளைஞர்கள் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஜனநாயக வெற்றி என்று முழங்கினார். தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதால் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே மேடையில் பல முறை ஓங்கி குத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அச்சமின்றி போராடினால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் ஒரு உதாரணம் என்று தெரிவித்த அவர், அரசின் அழுத்தத்திற்கு அடிபணியாமல் போராடினால் யாரையும் ராஜினாமா செய்ய வைக்க முடியும் என்று தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கிளம்பு கிளம்பு அந்து போச்சு கிளம்பு கிளம்பு எனும் பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மாணவர் சங்க மாநில தலைவர் மிருதுளா, மாணவர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார்.
நிச்சயமா இது வந்து ஒரு முதல் வெற்றி தான் அப்படிதான் நாங்க வந்து பாக்குறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ போராட்டங்கள் இந்திய நாடு முழுக்க வந்து இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காங்க. அவ்வளோ போலீஸோடைய அடக்குமுறைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி தான் இந்த போராட்டம் வந்து நடந்தது, நாடு முழுக்க நடந்தது. எனவே இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு முதல் வெற்றி. இவ்வளோ நாங்க கடுமையா நடத்தின போராட்டத்துக்கு ஒரு முதல் வெற்றியா தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன் வந்து நடந்திருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப பாசிட்டிவா நாங்க வந்து பாக்குறோம். இதனைத் தொடர்ந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிர்வாகிகள் மத்திய அமைச்சர் JP நட்டாவுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய CJP செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் ரங்கா கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முன்வைத்த 3 கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்றுள்ளதாக தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ் என மத்திய அரசு அறிவித்துள்ளதோடு நீட் தேர்வால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் ஒப்புதல் அளித்துள்ளதாக விளக்கமளித்தார். மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவு என அறிவித்துள்ள கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி 36 நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாகவும் அறிவித்துள்ளது. 12 ஆண்டு கால பிரதமர் மோடியின் ஆட்சியில் மாணவர் போராட்டத்தால் பதவி விலகிய முதல் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.